ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாக் ஆஃப் த டேயா இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் ரிசைனிங். சரிங்களா? அதான் நம்மளோட துணை குடியரசுல இருந்து பதவியிலேருந்து ரிசைன்மெண்ட் ராஜினாமா செய்துட்டார். சரிங்களா? இது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு இம்பாக்டா இருக்கு. பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு அரசியல் நிகழ்வு ஒரு இம்பாக்டா இருக்கு ஆளுங்கட்சிக்கு. சரி வாங்க, நம்ம லட்சுமிகாந்த் புக்ல வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு, ஆர்டிகல் என்ன இருக்கு, என்ன பவர் இருக்கு, அதை பார்ப்போம். ஏன்னா இப்போ இது ஒரு டாக் ஆஃப் த டேயா இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரியன்டா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? சரி, வைஸ் பிரசிடென்ட் தான் யாருன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் இந்த கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் யாரு? பிரசிடென்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரசிடென்ட், செகண்ட் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? இந்த ஆர்டர் கேட்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரி யார் யார் அந்த அவங்களோட ஆபீஸ், ஹையஸ்ட் ஆபீஸ், அந்த இதுல ஆர்டர்ல சொல்லுங்க சொல்லி கேட்பாங்க. இவரு செகண்ட். சரிங்களா? அக்கார்ட் டு த ரேங்க் நெக்ஸ்ட் டு த பிரசிடென்ட் இந்த அபிஷியல் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். அந்த முன்னிலைப்படுத்துவர்ல இவர் இரண்டாவது. முன்னிலைப்படுத்துவர்ல முதல்வர் யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட். சரிங்களா? அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, த ஆபீஸ் இஸ் மாடல்டு ஆன்லைன்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்டோட ஈக்குவலா அப்படியே அந்த மாடல்லே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கிலீஷ்ல இருக்கு, நான் அப்படியே தமிழ்லயும் சொல்றேன். சரிங்களா? சரி, அடுத்து ஸோ அவரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சரிங்களா? இது நல்லா பாத்துக்கோங்க, போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆனா பிரசிடென்ட்னா என்ன சொல்லிருக்காங்க, ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. சரிங்களா? அவரோட தேர்தல்ல, இந்த தேர்தல்ல. அடுத்து இதுல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது நம்ம எம்எல்ஏ இருக்காங்களா, அவங்க வரமாட்டாங்க. ஆனா பிரசிடென்ட்ல வந்து எலெக்டட் எம்எல்ஏ வருவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வருவாங்க. சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் மட்டும் வருவாங்க. வைஸ் பிரசிடென்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மற்றும் பிரசிடென்டால் நாமினேட் செய்யப்பட்ட எம்பிக்களும் வருவாங்க. அதே மாதிரி இங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்ல ஸ்டேட் எம்எல்ஏ வரமாட்டாங்க, பிரசிடென்ட்ல ஸ்டேட் எம்எல்ஏ வருவாங்க. சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா எலெக்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், இது எலெக்ஷனுக்கு முக்கியமானது அதுதான். சுப்ரீம் கோர்ட் உள்ள வருவாங்க தேர்தல்ல. சரிங்களா? தேர்தல சுப்ரீம் கோர்ட் வரலாமான்னா வரலாம், பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி. அவ்வளவுதான், அதுல முக்கியமா இருக்கிறது அவ்வளவுதான். சரி, குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்னவா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், 35 வயசு இருக்கணும், எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவுக்கு உள்ள ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கணும், இந்திய குடிமகன், 35 வயசு இருக்கணும், 35 வயசு ஆகிருக்கணும், ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான அனைத்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இவர் வந்து ப்ராஃபிட் எதுவும் வச்சிருக்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஆதாயம் தரக்கூடிய பதவியில வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா ராதாகிருஷ்ணன், செகண்ட் அவர் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு? ராதாகிருஷ்ணன், செகண்ட் அவர் தான். இது ஒரு ஆர்டர் இருக்கு, இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன், அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெங்கையா நாயுடு வந்தாரு 2017. வெங்கையா நாயுடுக்கு அப்புறம் தான் இந்த தன்கர்ன்ற நம்ம முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு. சரிங்களா? அவர் பேர் தன்கர், ஃபுல் நேம் பார்த்து சொல்றேன். இப்ப நான் இது நடத்தினால பேர் பார்க்கல. சரி, சோ வந்து அந்த ஆர்டர், கிரானலாஜிக்கல் ஆர்டர் வந்து நம்ம ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ணுவோம். அடுத்து ஓத் வந்து பதவி பிரமாணம் வந்து யாருன்னா பிரசிடென்ட் பதவி பிரமாணம். சரிங்களா? பிரசிடென்ட் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். சரிங்களா? பிரசிடென்ட் பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம், அல்லதுனா அவர் சொல்ற யாராவது வந்து பதவி பிரமாணம். சரி, இவரு
இவரோட கண்டிஷன் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, இவர் வந்து எதுலயுமே மெம்பர் கிடையாது. இவர் ஒன்லி எலெக்டட் பை மெம்பர்ஸ். சரிங்களா, அதனால இவர் வந்து எதுலயுமே வந்து மெம்பரா இருக்க மாட்டாரு. சரிங்களா, டேர்ம் ஆஃப் ஆபீஸ் வந்து 5 years. 5 years from the date. சரிங்களா, டேர்ம் ஆஃப் ஆபீஸ் வந்து 5 years from the date. 14 நாள். எதுக்கு? இம்பீச்மெண்ட்டுக்கு 14 நாள். சரிங்களா, அதே மாதிரி இம்பீச்மெண்ட் ஒன்லி ராஜ்யசபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். இவரோட பதவி நீக்க தீர்மானம் வந்து ராஜ்யசபால மட்டும் தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். 14 நாள்ல லோக்சபாவுக்கு no such restriction can be moved at least when nobody noted no ground has been noted in the constitution for his removal. 14 நாள் 14 days வந்து ரிமூவலுக்கான அந்த ரெசல்யூஷன் வந்து லோக்சபா வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா, அப்படி பாஸ் பண்ணலன்னா அவர் வந்து நோ கிரவுண்ட் ஹேஸ் பின் மென்ஷன்டு, நோட்டபிளி நோ கிரவுண்ட். இது கான்ஸ்டிடியூஷன் வந்து பெருசா இவரை பத்தி ரிமூவல் பத்தி பெருசா ஒன்றும் சொல்லலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் முக்கியமான வேர்ட்ஸ் இதுல. இவரோட முக்கியமா இதுல தெரிஞ்சுக்கிட்டு இம்பீச்மெண்ட், இவரோட பதவி நீக்க தீர்மானம் வந்து ராஜ்யசபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சரிங்களா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அவரு ரிசைன் பண்ணிருக்காரு. அதனால பாத்தீங்களா என்னென்ன அவர் வேகன்சி எப்படி துணை குடியரசுல எப்படி வேகன்சி ஆகும்னா 5 வருஷம் முடிஞ்சுச்சுன்னா ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு. பை ஹிஸ் ரெசிக்னேஷன், இப்ப அவரு ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காரு. ஆன் ஹிஸ் ரிமூவல்னா பதவி நீக்க தீர்மானம், அவர் வந்து இந்த பதவி வகிக்க தகுதியற்றவன்னு சொல்றது. பை ஹிஸ் டெத், அவர் இறந்துட்டா. சரிங்களா, திரும்ப ஒரு குடியரசுல வந்தாரு, அவரு 5 வருஷம் பதவி வைப்பார். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஹி ஆக்ட் அஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. இவர் வந்து பதவியின் வழி ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பார். சரிங்களா, இவரோட பதவியின் வழி ஒரு ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பார். சரிங்களா, அதே மாதிரி ஹிஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு லோக்சபா ஸ்பீக்கர். நம்மளோட சபாநாயகர் மக்களவையோட சபாநாயகருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கோ அதே வந்து இவருக்கு இருக்கு. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு த லோக்சபா ஸ்பீக்கர். சரிங்களா, நம்மளோட மக்களவை சபாநாயகருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ் இருக்கு, அவர் என்னெல்லாம் பண்ணலாமோ அது வந்து இவரும் பண்ணலாம். அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர்மன் ஆஃப் த செனட் ஆஃப் த அப்பர் ஹவுஸ். இது ஒரு லைன் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் இது இந்த புக்ல இருந்து அப்படியே கேட்கறாங்க. அதனால தாங்க அப்படியே பார்த்து சும்மா லைட்டா முக்கியமானது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரெசிக்னேஷன் அதெல்லாம் சொல்லிட்டோம். சரிங்களா, சம்பளம் அதெல்லாம் மாறிட்டே இருக்கும், அதை பத்தி பார்க்க தேவையில்ல. ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கும். முக்கியமா 63 என்ன சொல்லுது, வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும். அப்புறம் 64 வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். சரிங்களா, அடுத்தது பிரசிடென்ட் இல்லாத நேரத்துல அதாவது பிரசிடென்ட் வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் டூர் போறது, இல்ல பிரசிடென்ட் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற டைம்ல இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம். பிரசிடென்டா அவரோட டியூட்டி எல்லாம் பார்க்கலாம். அப்போ இவருக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கான உள்ள அனைத்து பவர் அண்ட் சேலரி கொடுப்பாங்க. சரிங்களா, சோ வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து 63 இருக்கணும்னு சொல்றது. 64 வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. 65 வந்து பிரசிடென்ட் இல்லாத நேரத்துல அவரோட பவர்ஸ் அவரோட டியூட்டில இவர் ஆற்றலாம். அடுத்து 66 வந்து எலெக்ஷன். சரிங்களா, 66 வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். அடுத்து வந்து 67 டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், அதாவது 5 years சொன்னால அது. அடுத்து 68 வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங் டு எலெக்ஷன். சரிங்களா, 68 வந்து எலெக்ஷன் டு fill vacancy the vice president and the term of the office. Okay, elected to fill casual vacancy. அடுத்து 69 வந்து ஓத். 69 வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன். 70 வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் இன் அதர் காண்டிஜென்ஸ். முக்கியமான நேரத்துல வந்து பிரசிடென்ட் பவர் பிரசிடென்ட் டியூட்டிஸ் பண்றது அது. 71 வந்து மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் கனெக்டட் வித் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, அந்த கோர்ட்ல கேஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிகல் எதுல வரும்னா 71ல வரும். மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் கனெக்டட் வித் எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா,